ஹலோ, பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயர் 1 வசனத்திலே அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தேவன் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினால் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமது வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? சங்கீதம் 12:6 சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய உண்மை தன்மையை அது சொல்லுகிறது. அதில் மாற்றமில்லை, அதில் பொய் இல்லை. அந்த வார்த்தைகள் மாறாது. அது சொன்னதை செய்து முடிக்கும். அதற்கு அதிகாரம் வல்லமை இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அதனுடைய நம்பகத்தன்மையை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நாம் முழுமையாய் நம்பலாம். மனித வார்த்தைகளைப் போல அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 முறை, ஒரு பட்டறையில் இந்த வெள்ளி அணிகலன்களை செய்கிற பட்டறை அல்லது பொன் ஆபரணங்கள் செய்கிற பட்டறையிலே இந்த உலோகத்தை இவ்விதமாய் பிரித்து அதனுடைய உறுதித்தன்மையை உறுதி செய்வார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான அந்த அளவுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை மாறாததாய் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், அவர் ஒரு ஊமையை சொல்லுகிற பொழுது சொன்னார், என் வார்த்தைகளை கேட்கிறவன் கண்மலையின் மேல் வீடை கட்டுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான் என்று சொல்லி. அது எவ்வளோ பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது தெரியுமா? இந்த மகிமையான மாறாத வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையின் மீது உங்களுடைய வாழ்வை நீங்கள் கட்டுகிற பொழுது, உங்கள் காரியங்களை செயல்படுத்துகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் அது வீழ்த்தப்படாது என்பதை தான் அந்த 2 வீடுகளின் ஊமைகளிலே தேவன் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு எவ்வளோ உண்மை தன்மை இருக்கிறது என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையாயிருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. காலங்களிலும் யுகங்களிலும் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது என்ன தெரியுமா? 2 காரியம் இருக்கிறது. கர்த்தர் உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆனால் அந்த அளவிற்கு நாம் அந்த வார்த்தையை நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும். ஒருவேளை நம்பலனா அந்த வார்த்தையின் உண்மை தன்மையை வெளிப்படுகிறதை நம்முடைய வாழ்விலே காண முடியாது போய்விடும். இது ஒரு தராசு தட்டு போன்று. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் அடுத்த தராசிலே, எதிர் தராசிலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் நிலைநிறுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 18:30 விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 140 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அவருடைய வார்த்தைகள் மாறாது, உண்மை உள்ளது, பராக்கிரமம் செய்யத்தக்க வல்லது, அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யத்தக்க அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் பேதுருடைய படகுகளில் அவர் அமர்ந்து அவர் பிரசங்கித்த பின்பு பேதுருவை பார்த்து சொன்னார், மீன் பிடிக்கும்படி உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ என்று சொல்லி. ஆனால் பேதுரு என்ன தெரியுமா சொன்னா, ஐயா,
நாங்கள் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம், ஒன்றும் கிடைக்கவே இல்லை ஐயா. அவன் சொன்னான், ஆனால் ஒன்றும் கிடைக்கவே இல்லை, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி அதை செய்கிறேன் என்று வலைகளை போட்டான். வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்கள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தான் இயேசுவிடத்தில் ஒரு அதிகாரி ஓடி வந்தான். அந்த 100க்கு அதிபதி ஓடி வந்தான். ஐயோ, என் மகள் சாக கிடக்கிறாள் ஐயா, என் வீட்டுக்கு வாங்க, அவள் மீது உடைய கைகளை வைங்க. அவர் போகிறதுக்கு தாமதித்து விட்டது. இடையில ஒரு அற்புதம் நடக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவள் சுகமாகிறதை இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அந்த சமயத்தில் வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா அவங்க பெண்ணு மறித்து போயிட்டா, நம்ம வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பார்க்கலாம். இயேசு திரும்பி அந்த எவரையும் பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி. அதை போலவே அந்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருந்தது. வீட்டுக்கு வந்தார். அந்த மரித்து போன பெண்மை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவனை, அனுதின உங்களுடைய நிலைமையை, உங்களுடைய காரியங்களை எது மேலே நீங்கள் கட்டுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, இந்த மாறாத இந்த வார்த்தைகளை நீ நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மாறாது, இது உண்மையாயிருக்கிறது. அறிக்கை செய்யுங்கள், இந்த வார்த்தைகளை நான் நம்பி இருக்கிறேன், இந்த வார்த்தை என்னை கைவிடாது, இந்த வார்த்தை என்னை நடத்தும், என்னை சுகமாக்கும், என்னை பலப்படுத்தும், என் சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் மேலே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனைகள் மீது இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். உங்களுடைய முடியாத நிலைமையிலே கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கட்டவிழ்த்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைமைகள் மாறும், உங்களுடைய சரீர பலவீனங்கள் மாறும், உங்களுடைய மனதின் போராட்டங்கள் முடிவுக்கு வரும். காரணம், இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லுகிறதே அவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமையை, அந்த வார்த்தையின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக. சகல கனமும் மகிமையும் துதியும் தேவனுக்கே உண்டாகட்டும். ஆமேன். God bless you.